ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமாத் பேமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நாள் எங்களுக்கு ஃப்ரீ கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் எங்களுக்கு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஏன்னா எல்லாரும் சண்டே கொஞ்சம் அவங்க வேலை செய்யறவங்க கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க. அதனால இந்த டைம்ல வந்துட்டு அடுத்த வாரம் சண்டே வந்து நமக்கு ஃபங்க்ஷன். இந்த டைம்ல வந்துட்டு கொஞ்சம் எனக்கு தேவையான அக்சசரிஸ் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில கூப்பிட்டு வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபங்க்ஷனுக்கு தேவையான ஜுவல்லரிஸ் தான் இன்னைக்கு வாங்க போறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். அப்படி என்ன ஜுவல்ஸ் எல்லாம் வாங்குறேன், எவ்வளவுக்கு வாங்குறேன் அப்படிங்கறதுலாம் இந்த வீடியோக்குள்ள வரப்போகுது. ஜுவல் செட்டுன்னு அவங்க நினைச்சிருப்பாங்கப்பா, ஐயோ கோல்டு வாங்க போதா பேபிமா, திமிரு எடுத்தது. ஜுவல் செட்னா எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இந்த டைம்ல யாரும் கோல்டு எடுக்க மாட்டாங்கன்றதும் தெரியும். முடியாது. ஏன்னா எங்க எல்லாமே ஹிந்தி படிக்க போயிருக்கு. எல்லாரும் வீடு காட்டும் போது எல்லாருக்கும் ஹிந்தி படிக்க தான் அனுப்பிச்சிருப்பீங்க. அதே மாதிரிதான் நாங்களும் ஹிந்தி படிக்க அனுப்பிச்சிருக்கோம். அதே மாதிரி இப்ப என்னன்னா, ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு சிலர்லாம் ஹிந்தி படிக்க அனுப்ப மாட்டாங்க, வித்துருவாங்க கோல்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா கோல்டோட ரேட்டு வேற மாதிரி போய் நிக்குது, வேற மாதிரி மாறிட்டு இருக்குது. சோ அந்த டைம்ல நம்ம இப்ப பண்ணோம்னா நம்ம முட்டாள் ஆயிடுவோம் அப்படின்னு என்னோட தாட். அது உண்மையா பொய்யான்லாம் தெரியாது. காப்பாத்திக்கலாமேன்னு சொல்லிட்டு ஹிந்தி படிக்க அனுப்பிச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். ஏன்னா வித்துட்டா திருப்பி வாங்க. ஆனா அதுக்கு இன்ட்ரெஸ்டே பயங்கரமா இருக்குது. அதை நினைச்சா அதை விட காண்டாகுது. என்ன பண்றது? கூலி சாதாரணம் குடுக்கறதுக்கு என்னத்துக்கு ஆகுறதுப்பா? ஜிஎஸ்டி அது இது கலெக்ட் பண்ண போது எப்படி பார்த்தாலும் முன்ன போனாலும் இடிக்குது, பின்ன வந்தாலும் இடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்ட்ரெஸ்ட் கம்மியா நிறைய பேங்க் எல்லாம் இருக்குதுப்பா, அதுல எல்லாம் வச்சா நமக்கு எதுவுமே இல்ல. ஐயோ, அதெல்லாம் கூட நான் ராசி பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலதெல்லாம் வச்சா கைக்கே வராது. எனக்கு தெரிஞ்சு நிறைய அந்த மாதிரி போயிருக்கு ஒரு சில நேரத்துல. பேங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா ராசியே இல்ல, வச்சபடி அப்படியே போயிடும், திருப்பி மூட்டவே முடியாது. அதனால எங்களுக்கு ராசியா இருக்கிற ஒரு பேங்க்ல தான் நாங்க வச்சு எடுத்துனே இருப்போம். அதனால சீக்கிரம் மூட்டிடுவோம் அப்படின்ற நம்பிக்கையில எல்லாத்தையும் வந்து நம்ம பிளச் பண்ணிருக்கோம். ஓகே, இப்ப என்ன ஜுவல்ஸ் எல்லாம் நம்ம நீ பட்டு சாரி கட்ட போற, நீ ஜுவல்ஸ் பாத்துப்ப, நாங்க என்ன கட்டுறது? நீங்க 2 பேர் வேஷ்டி ஷர்ட் தான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே. அப்ப அதெல்லாம் எடுக்கணும்ல. அவருக்குமே அண்ணனுக்குமே வேஷ்டி ஷர்ட் எடுத்து கொடுத்துட்டு நீங்க எடுக்கணும்ல. சரி, முதல்ல இப்ப ஜுவல் செட் கொஞ்சம் பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ். 2-3 கடையில எனக்கு ஒரு கிளான்ஸ் பாக்கலாமா, இல்ல ஓனா வாங்கலாமா, ரெண்டுக்கு எடுக்கலாமா அப்படிங்கறதுல எனக்கு ஐடியாஸ் இருக்கு. பாக்க போலாம். அது எப்படி இருக்குன்னு தெரியல, பாத்துட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த மாதிரி நீ ஆல்ரெடி வச்சிருக்கல. இந்த பேட்டர்ன், இந்த பேட்டர்ன் இருக்கு. ஆனா என் சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பாக்குறேன். இதே மாதிரி வச்சிருக்கிறதா? சாரி கட்டி பார்க்க வேண்டியது. டிஷர்ட் போட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப பாரு, நல்லா இருக்கா? ஆனா ஏற்கனவே நீ வச்சிருக்க இந்த மாதிரி இல்ல. இது போட்டா ஒன்னே சரியா போகுமா சாரிக்கு? இன்னொன்னு போட்டா கூட நல்லா இருக்கும். இது போடவா? இது ரெண்டுக்கு எடுத்துக்கிறதா இல்ல ஓனா எடுக்கிறதா அப்படிங்கறது யோசிக்கிறேன். ஓனா எடுத்து பிரயோஜனமே இல்லை. ஓனா நீ வீட்டுல அத்தனை வச்சிருக்க, அதை போடாம திரும்பி வந்து புதுசா ஒண்ணு பாக்குற, அப்புறம் எதுக்கு ஓனா? ஏற்கனவே உங்ககிட்ட இந்த இது இருக்குல்ல, மாங்காய் மாலை மாதிரி. இல்ல, மாங்காய் மாலை அது இல்ல, அதனால யோசிச்சு. இந்த மாதிரி நிறைய இப்ப வருது. கல்யாணத்துக்கு எல்லா டைப் ஆன இதையும் போட்டப்பா. இது ஒண்ணு ஓகே தானே? நல்லா இருக்குமா? இது பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு? கண்ணாடி பாக்குறது கூட்டிட்டு வந்துட்டு இங்க இந்த கண்ணாடி பாரு, இந்த கண்ணாடி பாரு, இந்த கண்ணாடி பாரு. இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தாலே ஓகே. சாரி கட்டிட்டு வந்துட்டு பாத்துருக்கணும். அதை விட்டுட்டு டிஷர்ட்டை போட்டு வந்துட்டு இதை வச்சு பாத்துனுங்கிறேன். என்னப்பா யோசிச்சுனே பாத்துனுங்கிறேன். நான் ஒரு மாடல் யோசிச்சு வச்சிருக்கேன். அந்த மாடல் இருக்கும் அப்படின்னு செக் பண்றேன். பட் ஆனா கிடைக்க மாட்டேங்குதா? இது ஓகேவா இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. இது எப்படி இருக்கும் இந்த மாதிரி நீ வீட்லயே வச்சிருக்கப்பா? என்கிட்ட நீ முதல்ல வீட்டுல போயிட்டு என்னென்னலாம் இருக்குதுன்னு எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ இதை பார்க்கணும். இதுதான் அந்த இது சிங்கியோட இருக்கு. நான் இதுக்கு அந்த இது போட்டு சொல்ல. அது நீ கீழே இறக்கி போடணும். த்ரெட் தானே, அப்புறம் என்ன? திரும்ப உனக்கு காட்டு வச்சு கரெக்டா பண்ணி பாரு. ரெண்டும் ஒரே சைஸ்ல தான் நிக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் ஒரு கடையில பார்த்தேன். அங்க பெத்தியா இருந்தது. அங்க ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு பிடிச்சிருந்தது. பட் அது கீழே என்ன போடுறதுன்னு எனக்கு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு அந்த ஒண்ணு பிடிச்சிருந்தது. நான் போட்டிருந்தது எனக்கு எதை பார்த்தாலும் நீ ஆல்ரெடி வீட்லயே ஒரு 20 செட் வச்சிருக்கிற. எதை பார்த்தாலும் அதே மாதிரி பேட்டர்னா இருக்குது. நீ மேரேஜுக்கு போட்ட பேட்டர்ன் மாதிரியே இருக்குது. மாங்காய் வச்சதெல்லாம் என்கிட்ட இல்லப்பா. நீ வேறப்பா மாங்காய் வச்சது. ஆனா நீ போட்டிருக்க அத நம்ம ஃபங்க்ஷன்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல போட்டிருக்க. ஹல்திக்கு போட்டிருப்பேன், மாப்பிள்ளையோட ஹல்திக்கு போட்டிருப்பேன். அது ரெண்டுக்கு தான் எடுத்தேன். அது மாங்காய் வச்ச என் பிளவுஸே வந்து ஹல்தி இதுதான். ஆனா எனக்கு ரெண்டுக்கு எடுக்கிறதா இல்ல ஓனா எடுக்கிறதா அப்படின்றத வந்து எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு. இப்போதைக்கு ரெண்டுக்கு எடுக்கிற நிலைமை, ரெண்டுக்கு எடுக்க எனக்கு பிடிக்கல. ஓனா தான் வாங்குற நிலைமையில நான் வந்திருக்கேன் பாக்குறதுக்கு. பட் ஆனா அங்க எனக்கு பிடிக்கல. இல்ல பெத்தியா பெருசா இருந்தது. ரேட்டுமே வந்து அந்த நான் போட்டிருந்த நெக்லஸ் 5000. அது ரொம்ப காஸ்ட்லியா தெரியுது எனக்கு. ஆனா அது கோல்டு மாதிரியே இருந்தது தெரியுமா? அதெல்லாம் ஒரு கன்றாவே கிடையாது. யார் சொன்னா? கோல்டு மாதிரியே இருந்தது. ஆனா என்னன்னா அதுக்கு கீழே என்ன போடுறது அப்படிங்கிறது தெரியல. சரி, நான் சொன்னேன் மணி 8:40 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் கிடைக்கிறதுக்கு கடை கிடையாது. இன்னைக்கு சாட்டர்டே. நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு கடை இருக்கு, அங்க வேணா போய் பாக்கலாம்னா அது இப்ப போறதுக்குள்ள க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நான் என்னன்ட்ட போத்தீஸ் போய் நீங்க 2 பேரும் முதல்ல வேஷ்டி சட்டை எடுத்துருங்க, உங்க வேலையை முடிச்சிருங்க அப்படின்னு இருக்கிறேன். அதனால நேரா போத்தீஸ் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்துட்டு ஏன்னா மௌலி கூட வந்திருக்கான். அவனை காட்டவே இல்ல. மௌலி கூட வந்திருக்கிறதுனால இவங்களோட ட்ரெஸ்ஸை கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்கேன். நான் பேசாம பட்டு வேட்டி, என்னோட பட்டு வேட்டிக்கு மேல ஷர்ட் மட்டும் எடுத்துறேன். போடக்கூடாதுப்பா. சைடு ஷோல்டர் எல்லாம் பாத்துக்கோ கரெக்டா. சைடு எல்லாம் பாருடா. சைடுல எவ்வளவு தூரம் வருது. ஐயோ, சைடு எல்லாம் பெருசா இருக்குதேமா. அது கரெக்டா இருந்துச்சு. அந்த பக்கம் அது பக்கம் தான் இருக்கும். அந்த பக்கம் பெருசா இருக்குல்ல. பெருசா தானே இருக்கு. ஆமா, பெருசா தான் இருக்கு. நான் என்னன்றேன், நீங்க எடுத்து தச்சுக்கோங்கன்றேன். அதுக்கெல்லாம் டைம் இல்ல. சட்டையே போடுங்க போ. நீ கொஞ்ச நேரத்துக்கு இருக்கிற பட்டு வேட்டி மட்டும் கட்டிட்டு சட்டையை மட்டும் போயிடுங்க. இவன் அப்படியே பேண்ட் சட்டையே போயிட்டோம். என்ன வீட்லயே என்னமோ பண்ணுங்க. நான் எனக்கு அந்த பட்டு வேட்டி ட்ரெஸ் எடுக்க வேணாமா மௌலி? வேணாம்னா போ, டைம் வேஸ்ட் பண்ணி சுத்தின்னு கிடக்கும். இதோ மினிஸ்டர் ஒயிட் இதுலயே இருக்குது. அதெல்லாம் சாதாப்பா. இது சாதாவா? 1600 ரூபா. அது 2700 ரூபா. 1000 ரூபாய்க்கு அதை எடுத்துட்டு போலாம். இதுதான் அதான். இது வேணான்றிய நீதான். நீ வேணான்றிய. எனக்கு சைஸ் இல்ல. சைஸ் பெருசு. பியூர் சில்க்ல பாக்குறியா? அது ஒரு கிளான்ஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறியா? இங்கே தச்சு தருவாங்க. டைலரிங் ரூம் இருக்கு பாரு. 2 பேரும் ஒரே மாதிரி எடுத்துக்கோங்கப்பா. அவ்வளவுதான். இது 2 தானா? மௌலி பர்பிள் எடுத்துக்கடா. பர்பிள் கலரு 36டா. இது 36, 38 36. இப்போ 36 உனக்கு கரெக்டா இருக்கும். 9 ஆகுதுன்றேன். அப்ப நான் போவேனவா? சரி, மினி ஸ்டோய்ட்லயே காட்டுமா. இது எடுத்துக்கிறீங்களா 2 பேரும்? ஃபுல்லா ஒரே மாதிரி. நம்ம வேற ஏதாவது டிசைன் இருக்கா? இந்த மாதிரி மேல வந்து கலர், கீழ வந்து அங்க இருக்கு சாதா காட்டன்ல தான் வரும். ஒயிட் காட்டன்ல தான் வருவோம். வா, அங்க இருக்கு பாரு கலர் கலரா. இதுல கிரீன் இருக்காப்பா? இதுல வேற கோல்டு கலர் எடுமா. என்னது வேற என்ன கலர்? அந்த கிரீன் இல்ல. ஐயோ, இந்த கலர்லாம் போட மாட்டானுங்களே. நல்லாதான் இருக்குது. நீ எடுத்துக்கோ. நான் இதுதான் எடுக்க போறேன். பா இங்க பாருப்பா. இதுல கலர் கிரீன் கலர் வேணா கிரீன் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். எது? கிரீன் கலர் ஷர்ட். அதெல்லாம் நல்லா இருக்காதுப்பா. நமக்கு தானே வாங்குறோம். கடைசியா ஃபைனலா கிளம்பி போனவன் மௌலிய புடிங்கி கூட்டிட்டு வந்துட்டாரு பாருங்க. அவரு விஜய் போட்ட ட்ரெஸ் தான் வேணும். நான் விஜய் பார்த்தேன். விஜய் வந்து ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாரு. இது முகூர்த்தம் செட். இது அததான் அவனும் கேட்டான். இது என்னதுமா இப்படி போட வைக்கிறேன்? என்னன்னு கேட்டா கல்யாணத்துக்கு. கல்யாணம். ஆமா, அதை தூக்கி நான் வீட்டு பக்கத்துல மாட்டிட்டு சுத்திட்டு இருக்கேன். ஆனா சூப்பரா இருந்துச்சு. ஆனா ரொம்ப பல தான் இருக்கும். சூப்பரா இருந்துச்சு. இவனுக்கு 5 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணும்போது இதெல்லாம் இருக்காது. அப்ப எடுத்து அதை போட்டுப்பாங்களா? ஆஹா, எடுத்து போட்டுப்பாங்கல்ல. வேற வந்துரும் டிசைன்லாம் வேற இருக்கும். எந்த ஃபங்க்ஷனுக்கு யாரனா வேட்டி சட்டனா இத கட்டி சஃபாரி மௌலி கலர் கலரா வச்சிருக்கான். 4-5 கலர் வச்சிருக்கான். சஃபாரி சூட் போய் பார்த்தேன்ப்பா. இப்போ முதல்ல எங்க அப்பா எல்லாம் போடும்போது சஃபாரி சூட்லாம் நல்லா திக்கா இருக்கும்.
இப்ப என்னமோ ஷர்ட் மாதிரியே தான் இருக்குது, அந்த லுக்கு இல்ல. சட்டப்பள்ளத்துல போட்டு போறாரு. இல்ல அது கேட்டா நான் எடுத்து அனுப்பிச்சிருக்கேன் பாருன்னா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் எனக்கு, நான் சும்மா கேட்டேன் அப்படின்னு தான். சரி அப்புறம் பேசிக்கலான்ட்டு விட்டேன். சரி ஓகே. இதுல எல்லாமே இருக்கும், அந்த இதெல்லாம் இருக்கும்ல டைட்டுக்கு, நல்லாதான் இருக்குது. ஆனா ட்ரெஸ் மட்டும் தான்டா ரிவீல் ஆகல. எடுக்க போறீங்களா நீங்க? நார்மல் நான் தான் பாருங்க வெட்டிங் கல்யாண பையன் இது வெட்டிங் செட். இது என்னது? இது காம்ப்ளிமெண்டரி செட். காம்ப்ளிமெண்டரி செட். ஓஹோ, இது அவன் தான் வெட்டிங் செட், மாப்பிள்ளை செட் எடுத்து வச்சுக்கிறான். இல்ல அது காம்ப்ளிமெண்டரி செட்னா அதுக்கு மீனிங் என்னன்னா, இது வந்து முகூர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ் வீடு ஃபுல்லா கோல்டா மட்டும் வரா, இது கோல்டா ஒரு இடத்துலயும் கோல்டு வரல. நானும் கேள்வி ஒரு இடத்துலயும் கோல்டு வரல. ஆஷ் தான், கிரே தான் ஃபுல்லா வந்துருக்குது. அங்க ஒண்ணு இருக்கு, அது போட்டா ஏஸ்தட்டிக்கா இருக்கும். ஆனா எனக்கு வந்து தெரியல, எனக்கு வந்து விஜய் போட்டுருக்கனால சட்டை மேல ஒரு கண்ணு வந்துச்சு. ஃபுல் கோல்டு வந்து வேற. சரி எங்க இருக்கிறாங்க? எங்க எனக்கு கொடுத்தாதானே நான் போட்டு பார்க்க முடியும். இது வந்து ராணி பிங்க், உஜாலா பிங்க் எல்லாம் சொல்லிருந்துச்சு. அவர் தேட போய் அது தேட போயிருக்காரா அவரு? இது வேட்டி 8 முழம் வேட்டி தானப்பா? இது 4 முழம் வேட்டி. 4 முழம் 8 முழம் வேட்டி தான்ப்பா. தாங்க வந்துட்டாரு பாரு. இங்க வாங்க, அதுல 42வே கொடுங்க. பையன் எடுத்ததுலயே 42 கொடுங்க. அது காட்டுங்க, அது காட்டுங்க. அது என்ன எடுத்துட்டு வந்தீங்களா காட்டுங்க. நல்லாதான் இது வேண்டாம், இது நல்லாதான் இருக்கு. வேற வேற துண்டெல்லாம் இருக்குடா. ஆமா ஏன் அதெல்லாம் துண்டு இல்லையா? இதுவும் வெட்டிங் செட் தான்ப்பா. மேபி இருக்குமா இருக்கும் துண்டு. பாரு மௌலி இருக்கான்னு பாரு. பின்னாடி அந்த இது வேஸ்ட் எடுத்து பாரு. இருக்கு இருக்கு இருக்கு, துண்டு இருக்கு. அங்க இருக்கே, சின்னதா மடிச்சு வச்சிருக்கான். அப்ப நீ பிங்க் போறதா இருந்தாதான் நான் பிங்க் எடுப்பேன். என்கிட்ட ரெண்டுமே பிங்க் தான்ப்பா. நீ எதை எடுத்தாலும் எனக்கு செட் ஆகும்பா. இது எடுத்தா அடாப்டா இருக்கும். அது முகூர்த்தம், இது வெட்டிங், இதுதான் மாப்பிள்ளை. இது எடுத்தா பர்ஃபெக்ட் ஃபிட். ரெண்டும் ஒண்ணுதானா? முகூர்த்தம் நல்லா தானா? இது பர்ஃபெக்ட் ஃபிட். எதுக்கு? நான் வச்சிருக்கிற சாரிக்கு ஒரு சாரிக்கு. ஆமா, மாப்பிள்ளை தான் இதே மாதிரிதான். வேற கலர், நீ வேற கலர் போட்டு குடுத்துட்டாரு. சட்டை மட்டும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க, சைஸ் பாருங்க. ஷர்ட் மட்டும் ட்ரை பண்ணனும். ஷர்ட் மட்டும் 42 கொடுப்பா. இதுல அவர் அப்படி ஒரு பட்டன் மட்டும் போடணுமா? நல்லா தானே இருப்பா இருக்கு. ஓகே, 2 பேரும் அப்பா அம்மாவும் ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கமான் கைஸ், பர்ச்சேஸ் ஓவர். கரெக்டா இருக்கு. அவருக்கு 42 தான் கரெக்டா இருக்கு. பேச மாட்டாரு. நான் தான் பண்ணேன் பாருங்க. என் டேஸ்ட் எல்லாரும் காப்பி அடிக்கிறீங்க, கலாய்க்கிறாங்க. வேற கிடைக்கல. நான் வாங்குற ஷூ எடுத்து கலாய்ச்சி திட்டிட்டு வாங்கி தர்றது, அப்புறம் அதை எடுத்து போடுறது. ஆமா, வாட்ச் எல்லாம் திட்டுறது, அப்புறம் டிஷர்ட் எடுத்து மாட்டி போடுறது. இப்ப நான் அடுத்த இதை வந்துட்டு காப்பி அடிக்கிறாரு. என்னடா பண்றது? யூத்தோட போட்டி போடுறாருடா. எல்லாம் வந்து நீ காப்பி அடிக்கிறீங்க. யூத்தோட போட்டி போட்டுங்கிறாரு அவரு. யூத் தானே அப்புறம். பாத்தியா, அவரே சொல்றாரு அவர் யூத். ஆமா, அவரு நானா அவரு யூத்தா. எல்லாம் என்ன பார்த்து காப்பி அடிச்சு அப்புறம் நம்மளே சொல்றீங்க. நாங்க குறை சொல்லுவோம், அப்ப உண்டே எடுத்து மாட்டிப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் பாருங்க பக்காவா கல்யாணமே வயசு கூட இல்ல, கல்யாண செட் வாங்கி போட்டுருக்கேன். சரி ஓகே. எனக்கு புரியல, இப்பயே இது இவ்வளவு அதிகமாகுது. இப்பயே இந்த இது போட்டேன்னா அப்ப நான் ஃபியூச்சர்ல என்ன போடுவேன்? ஃபியூச்சர்ல என்ன போடுவேன்? ஃபியூச்சர்ல பியூர் சில்க் போடு. ஓகே, அப்படியே வச்சுக்கோ. ஒரு அடி போட்டு அப்ப சொல்லலாம், எங்க வீடு ஃபங்க்ஷனுக்கு வாங்கணும், அப்பயே ப்ரிப்பேர்டா வாங்கி வச்சிருக்கோம். அதுக்குள்ள உடம்பு வச்சா சைஸ் பத்தாம போயிடுவேன். அதனால அது பத்தல. சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 பேத்துக்கு ஷாப்பிங் ஓவர். இங்கதான் மௌலி வந்திருக்கான். அவனோட ஷாப்பிங் முடிச்சிட்டானால பெரிய ஷாப்பிங் எனக்கு முடிஞ்சதுன்னு தான் அர்த்தம். கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஷாப்பிங் ஓவர். எப்ப பார்த்தாலும் ஸ்டைல காப்பி அடிக்கிறது வேலை இருந்துச்சு. நீயே இன்னொருத்தர் ஸ்டைல காப்பி அடிச்சுனுங்கிற. நானாச்சு எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், பிறந்ததுல இருந்து கோல்டுனா அவ்வளவு பிடிக்கும். கோல்டு கலர்னா எடுப்பேன், எல்லாம் எடுப்பேன். நீ என்ன பார்த்து காப்பி அடிச்சுட்டு விஜய் போட்டாராம். விஜய் கோல்டு சட்டி போட்டுங்கிறாரு, போய் தேடு கோல்டு சட்டிய. நீ இன்னொருத்தரை பார்த்து காப்பி அடிச்சுனுங்கிற. நான் என்ன சொல்றேன், அப்படி பாத்தீங்கன்னா அவரு எல்லா டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸும் போடுறாரு அவரு. போடு. அது வீட்லயே இருக்குது ரேபன் கிளாஸ், அதை எடுத்து போட்டுக்கோ.
மாடு மாதிரி இருக்கும். இதெல்லாம் brown மேல லோக்கல்லால இருக்கும். பிரவுன் போடு. ஓகே போலாம். வீட்டில் இருக்க ரேபன் கிளாஸை போட்டாலே ரிச் லுக் இருக்கும். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வேறு மாதிரி போட போகிறேன் இந்த ஷர்ட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து வேட்டியில் தான் வீட்டுக்குள்ளே போயிடுவேன். வேட்டி ஷர்ட்டு துண்டில் தான் வீட்டுக்குள்ளே போவேன். அதுக்கப்புறமா வந்து தோத்தி பேண்ட் எடுத்து போட்டுக்க போகிறேன். இப்போ இந்த தோத்தி பேண்ட்டுக்கு இந்த தோத்தி பேண்ட்டுக்கு அந்த ஷர்ட் போட்டு வரும்போதே நல்லா தான் இருந்தது. நல்லா தான் இருந்தது. இல்ல டேய் நீ இன்னொருத்தனை பார்த்து காப்பி அடிச்சு வளர்றவங்க, உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இண்டிவிஜுவலா வாங்கடா. நான் ஒண்ணு சொல்லிட்டேன். இன்னொருத்தர் போட்டாரு, ஓகே நானும் கோல்டு. இது ஒருவேளை அவர் விஜய் போடாம இருந்திருந்தாருன்னு வச்சுக்கேன், இதை நம்ம சொன்னேன் அப்படின்னு நல்லா இருந்தது. அவர் எல்லா ட்ரெஸ்ஸும் போடுறாருடா. நீங்க தான் என்னமோ அவரு டீசென்டான கேரக்டர்ல வர ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துக்கின்னு அதை போட்டுன்னு திரியுறீங்க. நமக்கு இது பிடிக்குது. ஒருத்தர் போட்டிருக்காங்க, சரி அந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு, அப்ப நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவ்வளவுதான். அந்த காம்பினேஷன் இந்த காம்பினேஷன்லாம் மறந்துருங்க. நீங்க 2 பேரும் அப்புறம் பேசுங்க தனியா வீடியோ இல்லாம. அவங்க பெரிய பெட்டி இருக்குல்ல, மௌலினி கேட்டா ட்ரெஸ் எல்லாம் எப்பமா எடுத்துன்னு போறது அப்படின்னா, அவங்க பெரிய பெட்டியில அவங்கவுங்க தேவையானது மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க 3 நாள். ஆமா, நம்ம இப்ப வீடு கிராப்ரேஷன் முடிச்சு ஃபுல்லா அங்கெல்லாம் போய் செட்டில் ஆக மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நமக்கு 2 வீடு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம வெளியில போய் சாப்பிட்டோம். வெளில இப்ப என்ன சொல்றது, அதுவும் நம்ம ஹோட்டலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம ஹோட்டல்ல இங்க பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும், கோலா உருண்டை பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி இல்லைன்ட்டாங்க. நான் சொல்லினே தான் வந்தேன் பிரியாணி இருக்காது அநேகமா அப்படின்னா. அதே மாதிரி பிரியாணி இல்லை, நான் பரோட்டா சாப்பிட வேண்டியது கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டேன். நான் இன்னைக்கு மத்தியானம் என்ன சமைச்சேன்னு காட்டினியா? நல்லா இருந்தது எனக்கு. நான் என்ன யோசிச்சேன், பேசாம அது இருந்ததுன்னா நம்ம ஒரு கிரேவியோ இல்லை சிக்கனையோ வாங்கிட்டு போய் அழகா அந்த சாப்பாடே சாப்பிடலான்னு பார்த்து கேட்டா இல்ல, ஒரு கைப்பிடி கூட இருக்காது அப்படின்னு. மத்தியானம் வந்து இன்னைக்கு அது வேற லெவல்ல இருந்தது. மத்தியானம் முட்டை, பருப்பு, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ பொரியல் எல்லாமே செஞ்சு சாப்பிட்டாச்சு. தயிர்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. அது இவ்வளவுதான் ரைஸ் இருந்தது. நம்ம இந்த பக்கம் வந்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சா. இந்த ஹோட்டல் நான் எங்களோட ஃபேவரட். இதுல வந்து என்னன்னா ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் ரொம்ப ஃபேவரட். அதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நம்ம எப்ப ஷாப்பிங் வந்தாலும் நம்ம எங்க வருவோம், சாப்பிட வருவோம். பீஸே சாப்பிடுறப்பா நீனு. எனக்கு என் வாய்க்கு என்ன கேக்குதோ, நான் என் அலைனர் நான் விட்டாதுக்கு அப்புறம் தான் என் வாயை சாப்பிட முடியும். காட்டு என்ன காட்டுன்னா நான் இப்படி காட்டுவேன், நீ அந்த மாதிரி காட்டு. தெரியுது, லைட்டா தான் தெரியுது. ஆனா இன்னும் ஒண்ணு இருக்குல்ல, அது முடியணும். பாம்பு பூராம் போற அளவுக்கு அளவாயிடுச்சு. இப்போ வந்து ஆமா, இப்போ வந்து கட்டெரும்பு போற லெவலுக்கு இருக்குது. அப்புறம் எறும்பு போற லெவலுக்கு ஆகும். உனக்கு ஏற்ற மாதிரி பல்லு இருந்துச்சு, அது பட்டி காட்டான் ஜெனடிக்ஸ் இருக்கு. ஒரு இந்த விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், அது பயங்கரமான விஷயம். ஊர்ல இருந்துலாம் ஆள் வராங்களாம் பேபிமாக்கு, கிராப் ரேஸ்க்கு. எங்க ரிலேஷன் எல்லாம் வராங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க அம்மா வராங்க, எல்லாருமே வராங்க. சிஸ்டர் வந்து அன்னைக்கு தான் வருவா, அவளுக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா. அதனால எல்லாருமே வராங்க. ஜெகஜோதியா இருக்கும் ஃபங்க்ஷன். யார் யார் வராங்கன்னு 1 by 1 நாங்க காட்டுறோம். கிட்டதான் few days தான் இருக்கு எங்களுக்கு. என்னன்னா 5 நாள் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனா சொல்லணும்னா 5 நாள்ல என்ன நடக்கும்னு தெரியல. 5 யுகம் மாதிரி டென்ஷன் ஆகும். அப்படியே இருக்கு. சார வந்தவொடனே தால்ச்சினில ஆளவே காணோம் அப்படின்ட்டு, நீங்க எங்க வெளில போயிருக்கீங்க அப்படின்ட்டாங்க. ஒரு என்ன கேட்டீங்கன்னா ஒரு சின்ன ஒரு, ஆனா நீங்க மாட்டீங்க சார் வெளில போயிட்டீங்கன்ட்டு. ஏன்னா உங்க ஓனர் உங்க சார் எப்படி இதை பாப்பாரு இவரு எங்க எந்த டைம்ல வெளில போனாரு மாட்டு விடுறீங்க சார். இல்ல அதுதான் நான் இது பண்றதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லிட்டீங்க நான் வெளில போயிருந்தோம். கருப்பா இருக்கிற கண்ணங்கரையல்னு டல்லா இருக்கு, ஃபேஸே டல்லா ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து வேலை முடியாம எதுக்கு இவ்வளவு அவசரமா வைக்கிறீங்க, நீங்க கொஞ்சம் தள்ளி வைக்கலாம்ல டேட் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்மிங் February 18th வந்து லென் டேஸ் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதனால 40 நாள் வந்து நம்ம எதுவுமே நல்லது எதுவுமே நம்ம செய்ய முடியாது அப்படின்றது. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்டருக்கு அப்புறம் தான் உள்ள போற மாதிரி ஆயிடும். திருப்பி 40 days வந்து நம்ம திருப்பி வெளியில இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இவ்வளவு பெரிய வீடு கட்டி ஒரு வாரத்துல, இன்னும் 1 வாரம் கழிச்சு ரெடி ஆயிடும். இவ்வளவு புஷ் பண்றது இன்னும் 1 week கழிச்சு ரெடி ஆயிடும். கரெக்டா பாத்தீங்கன்னா லென் டே ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ரெடி ஆகும். அந்த ரெடி ஆகி அதுக்கப்புறம் அந்த 40 நாள் அங்க வீடு சும்மா இருக்கிறதுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் முடியும்ல. அதுக்கப்புறம் கூட பாத்துக்கலாம். சின்ன ஒர்க் தானே, நம்ம குடியிருந்துட்டு கூட யாருனாவது வர வச்சுட்டு அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா, இப்ப மௌலிக்கு வந்து காலேஜ் இருக்கு, எக்ஸாம்ஸ் இருக்கு, அவன் அங்கிருந்து இங்க வர முடியாது அப்படின்றா.
ஆக்சுவலா நாங்க இங்கேயும் இருப்போம் அங்கேயும் இருப்போம். இப்போ வந்து ஒரு 10 days வெக்கேஷன் மாதிரி தான் அவங்க சூட்கேஸ்ல ஒரு சூட்கேஸ்ல துணி எடுத்துருந்தா நாங்க போறோம். அதுக்கப்புறம் அங்க ஏதாவது கிரிட்டிக்கலா இல்ல நம்ம இருக்கக்கூடாது, அவங்க வேலை செய்யறது கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கு அப்படின்னாங்கன்னா ஒரு 2 days நம்ம அந்த மாதிரி 3 days அந்த மாதிரி வந்துட்டு போவோம். அதுக்கப்புறம் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இங்கேயும் இருப்போம் அங்கேயும் இருப்போம். அந்த மாதிரி எல்லாமே மாத்தி மாத்தி தான் இருப்போம். அதனால பிரச்சனை இல்லை. இதுவும் நம்ம வீடு தான், அதுவும் நம்ம வீடு தான். அதனால ரெண்டத்தையும் விட்டுட்டு போக முடியாது. அதனால மாறி 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 அங்க உங்களுக்கு திடீர்னு அங்கிருந்து வீடியோ வரும், திடீர்னு இங்க இருந்து வீடியோ வரும், எப்படி வேணாலும் வீடியோ வரும். நாங்க எங்க வேணாலும் இருப்போம், எப்படி வேணாலும் இருப்போம், எப்படி சொல்லவே வேணாலும் முடியாது. தூணிலும் இருப்போம் துரும்பிலும் இருப்போம்ன்ற மாதிரி இருக்கோமா ஈஸ்தாம்பரத்திலும் இருப்போம் அங்கேயும் இருப்போம். அதான் சொல்றேன், இங்க இருக்கோமா அங்க இருக்கோமான்னு கெஸ்ஸே பண்ண முடியாது. நாங்க எங்க வேணாலும் எப்ப வேணாலும் எந்த ராத்திரி வேணாலும் நாங்க வருவோம். அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தான் சொல்ல வந்தேன். நிறைய பேர் அர்ஜென்ட் படாதீங்க. அந்த அர்ஜென்ட்டுக்கு ரீசன் இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னமோ பண்ண போய் என்னமோ வாங்கிட்டு வந்துட்டோம். ஒரு வழியா ஏதாவது ஒரு வேலை முடிஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும். என்னோட ஜுவல் ஷாப்பிங் தான் இன்னும் முடியல, என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்தடுத்த வேலைகள் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் 1 by 1 இனி பார்க்கணும். இதுக்கப்புறம் நாளைக்கு மார்னிங் ஏர்லியா கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து போய் சைட்ல போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்வைட் பண்றதுக்கு இருக்கு. நிறைய கொஞ்சம் இன்வைட் பண்றதுக்கு மீன்ஸ் இவங்க தாய் மாமா வீட்டுக்கு போகணும், அவருக்கு இன்வைட் பண்ண சொல்ல போகணும். அதனால அந்த வேற எல்லாம் கொஞ்சம் ஒர்க் எல்லாம் நாளை இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, as well as உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.